ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் கிக்கி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நான் எப்போவோ எடுத்து வச்சேன். அதாவது அக்டோபர் 16 ஃப்ரெண்டோட கன்வகேஷன் நடந்தது, அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான். நான் அவ்வளோ நாளாக வீடியோஸ் போடுறதுக்கு டிலே பண்ணிட்டேன். அதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்டுக்கு தானே கன்வகேஷன், நீ எதுக்கு போகிற அப்படின்றது எனக்கு விளங்குது. நான் எதுக்கு போகிறேன்னு சொன்னேன், நான் என் ஃப்ரெண்டை வந்து ரெடி பண்ணி விட போகிறேன். ஓகே, வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கொழும்புக்கு பகல் வலிக்கிட்ட வழியாக 3 பஸ் மாறி தான் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் வவுனியாவில் பஸ் எடுத்து தான் கொழும்புக்கு போயிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே சிம்பிளாக போகத்தான் ட்ரை பண்ணுவினோம். ஸோ இந்த சாரியும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இருந்த சாரி தான், வந்து கோல்ட் கலர் பார்டர் வச்ச மாதிரி இருந்த சாரியோடு தான் சூஸ் பண்ணியிருந்தவா. மார்னிங்கே வலிக்கிட்டனால சாப்பிட்டு போகல. ஸோ வவுனியா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே சின்ன சோட்டீட்ஸும் பண்ணி டீயும் பண்ணி குடிச்சிட்டு கொண்டு தான் பஸ்ஸில் ஏறி குடிச்சிட்டாங்க. பிறகு பஸ்ஸில் போனாலே எனக்கு வாமிட் வர்றது, ஆனாலும் சாப்பிட்றது நிறுத்துறையிலேயே வாமிட்டுக்கு டேப்லெட்ஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம பாட்டில் சாப்பிட்ருக்க வேண்டியதான். சிப்ஸு மைலோ அப்படி எல்லாம் வேண்டி கொண்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இறங்கி அதையே சாப்பிட்டு கொண்டு போயிருக்கோம். கொடுமை என்னென்னா, த்ரூ பஸ்ஸில் கொழும்பு போயிடறாங்கண்டா அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸோ அப்படி அந்த மாதிரி போயிடலாம். ஆனால் பஸ் மாறி மாறி போகிறபடியோ கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஆகிட்டு வழியாக கொழும்புல ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகினோடனே பிக்மியை புக் பண்ணி ஏறி கல்கி ரெஸ்ட்லாம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ். அங்கே போயிட்டோம். கொழும்பு போய் இறங்கினோடனே செம பசியாக போயிட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சு ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பக்கத்தையே வந்து பாணி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அதில் போய் வடிவாக எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ரூமுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் வரும்போது கூட எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல. என்ற சோட்டீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இனி வடிவெல்லாம் சாப்பிட்டு முடியும் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து துளசியை ரெடி பண்ண தொடங்கியாச்சு. சிம்பிள் லுக் தான். ஸோ நிறைய நேரம் தேவைப்படாது, கடகடண்டு வலிக்கிடலாம். ஃபஸ்ட்டுக்கு ஹேரை ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி முடிய ஃபேஸை செய்துட்டு கடைசியாக ஹேரை செய்வோம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேரை ஃப்ரண்டில் வந்து க்ரிம் பண்ணிவிட்டு லைட்டாக பின்னுக்கு பேக்கம் கொடுத்துட்டு சிம்பிளாக விடுவோம். லூஸ் ஹேர் அந்த மாதிரி தான். நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டோம், அதனால் ரெடி ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட்டாக போச்சு. ஆனாலும் என்னமோ கடகரண்டு வலிக்கிட்டுட்டு நாங்கள் பிஎம்எஸ்சிஹெச்சுக்கு தான் வந்து அவளோட கன்வகேஷன். ஆனால் வந்து போகிற வழியில் வந்து சரியான டிராஃபிக்காக இருந்தது. ஏன்னா ஏர்லி மார்னிங் என்றபடியாக ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போயிருந்தானே, அதனால் சரியான பீக் ஹவர்ஸ், கொஞ்சம் டிலேயாக போச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பொக்கே எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய ஃப்ளவர்ஸில் வந்து. ஏன்னா இன்றைக்கு ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு கன்வகேஷன் நடக்க இருக்குது. ஈவினிங் ஒரு செட், மார்னிங் ஒரு செட், அந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்துச்சுன்னா அதனால் போகிற வழி எல்லாமே நிறைய பொக்கே. ஒரு வழியாக நாங்கள் பிக்மி போட்டு போகும்போது பார்த்தா பிக்மி கிடைக்கல. அப்புறம் நின்ற ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு நாங்கள் பிஎம்எஸ்சிஹெச்சுக்கு வந்துட்டோம். எனவே இங்கே நிறைய பேர் வந்துட்டுனோம். அது நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா நாங்கள் போயின பிறகு நாங்களும் கொஞ்சம் கோட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு போடு இதை போடேன். கன்வகேஷனுக்கு வந்து துளசியோட இன்னொரு ஆள் தான் அலௌடு இருந்தது. அதனால் துளசியோட அம்மா போயிருந்தேன், நானும் துளசியோட அப்பாவும் வெளியெலாம் இருந்தேன். பிறகு எங்களுக்கு சரியான பசியாக இருந்தது. நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், எப்படியும் முடிகிறதுக்கு ஈவினிங் ஆகும் போல். ஸோ நாங்கள் போய் பரோட்டாவும் சிக்கன் கறியும் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு பரோட்டா கூட சமைக்கிட்டது. பிறகு பசி எடுக்க சரி என்ன கேண்டீனில் ஒரு மைலோ வண்டி குடிச்சு கொண்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் என்னத்துக்கு நிற்கணும்னு சொன்னால் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கத்தான். கன்வெகேஷன் ஒரு பேட்ச் முடிஞ்சது. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி லைனில் நிற்கணும். அப்போ சரி நாமளும் துளசியோடு சேர்ந்து ஒரு ஷூட் ஒன்று பண்ணுவோமே என்று சொல்லி வெயிட் பண்ணால் அவ்வளோ நேரம் பேசாமல் ஒரு டிகிரி கூட எடுத்துடலாம் போல இதுக்கு வெயிட் பண்ணுறதான அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் இருந்துச்சுன்னா ஆனால் கொஞ்சம் பேராக தான் உள்ளே விட்டு ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா. அப்போ சரி பாருங்க நிறைய பேர் நிற்கணும். அப்புறம் நான் அதுலேருந்து ஃபிஷ் ஒன்று அந்த தண்ணிக்குள்ளே இருந்தது அதையும் பார்த்து சும்மா வீடியோஸ் எடுத்துக்கொண்டு எப்படா எங்களை உள்ளே விடுவாங்களே எப்படா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க நாங்கள் போய் சாப்பிடணுமே என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். ஒரு வழியாக எங்களை உள்ளே விட்டுனோம். உள்ளே போய் பார்த்தா பரவாயில்லை, வெளியில் சரியான வெயில் வைக்க இருந்தது, உள்ளே ஏசியாவது இருந்தது. நின்று காலெல்லாம் சரியான வலி. உள்ளே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா உள்ளே நிறைய கேமராஸ் வச்சு எடுத்தபடியாக நிறைய பேர் நின்றவே எங்களையும் ஒரு இடத்துல கொண்டே விட்டுச்சுன்னா நாங்கள் நின்றோம் அந்த லைனில். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு அந்த பின்னால் புக் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு பேனர் ஒன்று இருந்தது. அதில் வச்சுட்டு தனி ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்து கொண்டு இருந்தவே நீட்டாக எல்லாம் சாரீஸ் எல்லாம் அவையை அலைன் பண்ணி அப்படி இல்லைங்கன்னு சொல்லி நீட்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தவே. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தபடியாக எங்களோட வீட்டுக்கே வரும், பெரிய ஃபோட்டோஸாக வரும். அப்புறம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். இதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்காம். அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் சரி. இந்த ஒரு டேவை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணுமோ, எவ்வளோ எக்ஸாம்ஸ் எவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்து கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த ஃபோட்டோஸுக்கு இருக்கிற லைன் இருக்குல்ல அது என்னடா படிப்பு இதில் நின்று பாடுறான்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிய கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டுது. எல்லாம் முடித்து ஒரு மாதிரி ரூமுக்கு சேர்ந்தாச்சு. ஓகே, என் டே டயர்டுன்றபடியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். நெக்ஸ்ட் டே வீடியோ நாங்கள் போன கோயில் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஷாப்பிங் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரப்போகுது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.